ஒரு காதல். இது காலத்துக்கு என்னை விட்டு போயில்ல கயல். கவலைப்படாத டிம்பிள், உனக்கு நான் இருக்கேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்னை கேளு, நான் உன்னை பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் கயல். இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் செய்யணும். சொல்லு, என்ன வேணும்? எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத யாரும் அறிய வேண்டாம். ஒருவேளை இது மனுஷ மேடத்துக்கும் இல்ல மத்த அதிகாரிகளுக்கோ தெரிஞ்சா என்ன அன்ஃபிட்னு காம்படிஷன்ல கலந்துக்க விடாம செஞ்சிருவாங்கன்னு ഞാൻ പേടിയായി. ഞാൻ காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு ஈகர் ஆயிட்டு வந்தது. அதனால ഞാൻ கலந்துக்கிட்டே ஆயினு. கண்டிப்பா நான் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஆனா நீ உன்னோட ஹெல்த் மேல ரொம்ப கவனமா இருக்கணும். உனக்கு எப்ப ஹெல்ப் வேணும்னாலும் என்ன தாராளமா கேட்கலாம். அப்பதான் நீ என்ன நல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறேன்னு அர்த்தம். சரி கயல், நீ இப்படி ஆறுதலா பேசுறது எனக்கு பாதி வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. டிம்பிளுக்கு ரொம்ப வருஷமா அல்சர் ப்ராப்ளம் இருக்கு. அவ வெளியூர் வந்ததுனால இங்க வந்து நம்ம சாப்பாடு ஒத்துக்காம மறுபடியும் அல்சர் ப்ராப்ளம் அதிகமாகி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு இன்னும் மாத்திரைங்க தேவைப்படுது. இந்த ஏரியால மெடிக்கல் ஷாப் எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியாதனால என்ன வாங்கி தர சொல்லி ஹெல்ப் கேட்டா. அதனாலதான் இந்த பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கிட்டு மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போலான்னு கிளம்புனேன். அதுக்குள்ள நீங்க இவ பேச்சு கேட்டுக்கிட்டு உங்க போலீஸ் விசாரணைய ஆரம்பிச்சிட்டீங்க. நாம எப்பவும் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸரா இருக்க முடியாது சார். சில நேரம் மனிதாபிமானம் உள்ள சராசரி மனுஷங்களாவும் இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்க எப்பவும் இப்படிதான் சார். அடுத்தவங்க பேச்சை கேட்டு முடிவெடுக்கிறதே உங்களுக்கு வாடிக்கையா போச்சு. உங்களுக்கு சொந்தமா முடிவெடுக்கவே தெரியாதா சார்? நிஷா, சார். you can go now. ஓகே சார். அப்படி நீங்க சொந்தமா முடிவெடுத்திருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என்னைக்காவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நீங்க நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ண மாட்டேன்னு என்ன புரிஞ்சிட்டு இருந்திருக்கீங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டதும் இல்ல, இனி என்னைக்குமே புரிஞ்சுக்க போறதும் இல்ல. நீங்க மாறவே மாட்டீங்க. நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. இந்த பாரு கயல், நீ எதுக்கு எதையோ முடிச்சு போட்டு பேசுற? அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. நான் மட்டும் என்ன கடவுளா? நானும் மனுஷன் தானே. எனக்கும் கோபதாபம்லாம் இருக்கு. இத பாரு, எனக்கும் ஏமாற்றம் கோவம்னு சூழ்நிலைக்கு ஏத்த குணங்கள் மாறதான் செய்யும். சார், சாரி சார். நாம வேற ரூட்ல போக வேண்டாம் நினைக்கிறேன். இப்ப நடக்க போற காம்படிஷனை பத்தி பேசுவோமா? சரி, இத பாரு, நான் காம்படிஷன் பத்தி தான் பேசுறேன். நம்ம டீம் ஜெயிக்கணுங்கிறது என்னோட லட்சியம். அதனால டீம்ல எந்த தப்பும் நடந்துடாம பாத்துக்கிறது என்னோட கடமை. அதனாலதான் நிஷா வந்து சொன்னதும் நான் உன்னை விசாரிச்சேன். நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. நீ முதலே அந்த பேப்பரை காட்டியிருந்தா நான் எதுக்கு உன்னை சந்தேகப்பட போறேன்? அவளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு டிம்பிள் கேட்டிருந்தா. அப்படி இருக்க நான் எப்படி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியும்? உங்க சந்தேகத்தால தான் நான் அதை வெளியில சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நீங்க போட்டு கொடுத்து அவளை காம்படிஷன்ல இருந்து அனுப்பிடாதீங்க. நீங்களும் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அவ ஏழ்மையான குடும்பத்துல இருந்து பல கனவுகளோட வந்திருக்கவ. நம்ம இடத்துக்கு வந்தவளுக்கு நாம ஏமாற்றத்தை கொடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இங்க பாரு கயல், உனக்கு மட்டும்தான் மனிதாபிமானம் இருக்கு, மத்தவங்களுக்கெல்லாம் இல்லைங்கிற மாதிரி பேசாத. நாங்களும் மனிதாபிமானத்தோட தான் இருக்கோம். நான் டிம்பிளை பத்தி சொல்ல போறது இல்ல. நீ ஏதோ மெடிக்கல் ஷாப்புக்கு போகணும்னு சொன்னியே, சீக்கிரம் போயிட்டு வந்து நேரத்துக்கு தூங்கு. காலையில 6 மணிக்கு நீ ரெடியா இருக்கணும். இங்க பாரு, நாளைக்கு உனக்கு நான் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க போறேன். ஓகே சார், தேங்க்யூ. நிஷா பேச்ச கேட்டு இவ்வளவு சந்தேகப்பட்டனே.